தாயும் தந்தையுமாகிய கடவுள், குமாரன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறைவேண்டலுக்காக கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் கடவுளே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உம்முடைய தூய திருப்பெயருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்கள் வாழ்வில் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற நல்ல உடல் சுகத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த தியானத்திலும் எங்களை நீர் ஒன்று கூட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நீர் எங்களோடு உடனிருந்து இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடக்கமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளிலே 105வது கீர்த்தனை, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். இந்த பாடலில் முதல் பல்லவியையும் 4வது பல்லவியையும் நாம் இணைந்து பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமல்லாத கஷ்டத்தை உத்தரித்தே. பாவக் கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் கொள்ளையின் நல்ல துணைவராமே சரிதம். நீயும் அன்பராய் சேர்ந்தால் அதை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த நாளுக்கான திருமறை பகுதியில் மீகா 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 7 முடிய, சங்கீதம் 85, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 9 முடிய, லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 36 முதல் 49 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 36 தொடங்கி 40 முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள்.
நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், ருசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் தொடர்ந்து நம்மை அவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட உடனிருப்பாராக. கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையின் மூலமாக திருச்சபையில் பின்தங்கி இருக்கிற குடும்பங்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற வந்தவாசி, அமனமாக்கம், சாலவேடு திருச்சபை குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்களை நாம் கொடுப்பதற்கு கடவுள் கிருபையை பாராட்டியிருக்கிறார். எனக்குரிய 75 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, 1 கிலோ கோதுமை, 1 கிலோ ரவை, இப்படியாக உதவி செய்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்தார். இதற்கு பெரிதும் உதவியாக இருந்த நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு நர்கீஸ்ராஜ், திருமதி ரேச்சல் நர்கீஸ்ராஜ் அவர்களை அன்போடு பாராட்டுகிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தை பாராட்டுகிறேன். திருச்சபையில் குடும்பங்கள் அநேகர் உதாரணத்துமாய் கொடுத்து இந்த பணிகளிலே உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். அனைவருக்கும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உணவுப் பொருட்களை வாங்கி அதை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்ட குருசேகத்தின் செயலர், பொருளர், ஆலய பணியாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, நன்றியை இந்த நேரத்திலே அன்போடு தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியை இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து செய்ய ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார். விடுபட்ட குடும்பங்கள், திருச்சபைகள், கிராம திருச்சபைகளுக்கும் வருகின்ற நாட்களில் கொடுப்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. திருச்சபையார் இந்த பணிகளிலே தொடர்ந்து உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் கடவுளுக்கே நாம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தியான பொருள், கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது திருப்பணி. மிஷன் as sharing Christ's peace. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது திருப்பணி. ஊழியம், திருப்பணி, அருள்பணி என்பதின் பொருள் கிறிஸ்துவின் அமைதியை அறிவிப்பது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஊழியத்தினால் திருச்சபை வளர்ந்திருக்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஊழியத்திலே தியாகம், தன்னலம் கருதாமை, ஆழ்ந்த அர்ப்பணிப்பு, இப்படிப்பட்ட தகவல்கள் தான்
திருச்சபை ஊழியத்திலே தொடர்ந்து ஈடுபடவும் அதன் மூலமாய் திருச்சபை வளரவும் ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். ஊழியம் தேவைப்படுகிறதா? திருச்சபையாக இந்த நாளிலே இந்த கேள்வியை நாம் எழுப்பி அதற்கு நாம் விடை காண தொடர்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதே ஊழியம். அமைதி அல்லது சமாதானம். ஒரு அமைதி என்பது அல்லது சமாதானம் என்பது நாம் ஒருவரை ஒருவர் உள்ளார்ந்த மனதோடு வாழ்த்துவது. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகின்றோமே, அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலேயும் யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 23 இந்த 2 வசனங்களிலேயும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகின்றார். பவுலுடையார் தன்னுடைய நிருபங்களிலே தொடக்கத்திலேயும் முடிகின்ற பொழுதும் வாழ்த்துக்களை சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி பவுலுடையார் வாழ்த்துதலோடு தொடங்கி வாழ்த்துதலோடு கூட முடிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஷாலோம், சமாதானம் அல்லது அமைதி. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? நீங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வியை நாம் ஒருவருக்கொருவர் கேட்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறோமே, அப்படியானால் நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? எங்களை வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சுமைகளை நம்முடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த நாளில மீண்டும் மீண்டுமாக கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் சுமந்து கொண்டிருந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை அந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் துரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கடவுள் உங்களுடைய இருதயங்களிலே தந்தருளுவார். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கடவுள் நமக்கு தருகின்றார். வாழ்க்கையில எந்த கஷ்டங்களோடு நாம் இருந்தாலும் நாம் கடவுளிடத்திலே அதை பகிர்ந்து கொள்கிற பொழுது கடவுள் நமக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியை, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்லுகிற அந்த சுமைகளை நம்மோடு உடனிருந்து பகிர்ந்து கொள்கிறவராக கடவுள் இருக்கின்றார். இந்த அமைதியை தான் நாம் பிறருக்கு அழைக்க, பிறருக்கு அறிவிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வதே திருப்பணி. கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நமக்கு சமாதானத்தை தருகின்றார் என்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36 49 வரை வருகின்ற பகுதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மத்தியிலே அவர் தோன்றுகிறார். அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகின்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து 38வது வசனத்தில் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் ஐயத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேள்விகளை முன்வைத்து தம்முடைய காயங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டுகின்றார். அந்த திருமறை பகுதியில மிக அழகாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களோடு தோன்றுகிற அந்த பகுதி 41வது வசனத்திலே அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று பார்க்கிறோம். 42வது வசனத்துல உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று அதை கேட்டு வாங்கி அவர்களோடு கூட அந்த உணவை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஐக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 44 முதல் 49 வரை வருகின்ற அந்த பகுதி
மிக மிக முக்கியமான பகுதி. சீடர்களோடு தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் தீர்க்க தரிசன நூல்களிலும் சங்கீதத்திலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார் என்பதை நாம் படிக்க கேட்டோம். யூதர்கள் அவர்களுடைய திருமறையை 3 பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். மோசேயினுடைய நூல்கள், தீர்க்க தரிசன நூல்கள், சங்கீதம் போன்ற எழுத்து வடிவங்களில் இருக்கிற புத்தகங்கள். அப்போ திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது என்று ஆண்டவர் அவர்களோடு கூட தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை எடுத்து காட்டுகின்றார். அப்பொழுது அவர்களுடைய மனது திறக்கப்படுகிறதாம். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்கின்றார்கள். கடவுள் கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த மீட்பின் செய்தியை, கடவுள் தம்முடைய அன்பை கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த வாழ்வின் செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கடவுள் கிருபை பாராட்டுகின்றார். 46, 47 இந்த வசனங்களில் தம்மை குறித்து மெசியா பாடுபடவும் உயிர்த்தெழவும் வேண்டும், பாவம் மன்னிப்பு பெறுங்கள் என்கின்ற செய்தி எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் இது பறைசாற்றப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களோடு தோன்றுகிற இந்த திருமறை பகுதி அவர்களில் இருந்த விசுவாச குறைவை மாற்றி கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டு பிறகு அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறுகிற, உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துச் செல்கின்ற தூதுவர்களாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி நூலை முடிக்கின்றார். நீங்கள் எருசலேமிலேயே தங்கியிருங்கள், கடவுள் தமது ஆவியானவரால் உங்களை நிரப்புவார். அப்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் உலகம் முழுவதும் செல்லுவீர்கள், உலகம் முழுவதும் சாட்சிகளாக இந்த மீட்பின் செய்தியை கொண்டு செல்வீர்கள் என்று ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகின்ற வாரமும் அதற்கடுத்த வாரமும் தூய ஆவியானவரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஆயத்தப்படுத்துகிறார். உலகம் முழுவதும் இந்த நற்செய்தியை கொண்டு செல்வதற்கான தூதுவர்களாக கடவுள் அவர்களை ஆற்றல் படுத்துகிறதை, வலிமையுள்ளவர்களாக மாற்றுகிறதை நாம் இந்த திருமறை பகுதியிலே பார்க்கிறோம். இந்த அழைப்பை திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் புறப்பட்டு செல்லுங்கள் என்கின்ற ஆண்டவருடைய அந்த கட்டளையை ஏற்று கீழ்ப்படிந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்கிறவர்களாக திருச்சபை மாறியிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இந்த அன்பை, கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொண்ட அன்பை, கிறிஸ்துவிலே நாம் ருசித்திருக்கிற அவருடைய நிறைவாழ்வை நாம் அறிவிப்பதற்கான அழைப்பை ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுத்திருக்கின்றார். பணிபுரிகின்ற இடத்துல இதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பை கொடுப்பார்கள். ஒருவேளை திருச்சபைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? திருச்சபை எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? கிறிஸ்துவின் அன்பை உலகம் முழுவதும் அறிவிக்கின்றவர்களாக நாம் மாற கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த தியானத்தை திருச்சபையாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சபையோடு இணைந்து உலகமெங்கும் இந்த கிறிஸ்துவின் அன்பை எடுத்துச் செல்லுங்கள், அறிவியுங்கள் என்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நான் ஆண்டவருடைய திருப்பணியை எப்படி செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை இந்த நாளிலே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள். கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை
அறிவியுங்கள். இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த அழைப்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தொடக்கத்தில் சொன்னது போல திருச்சபை ஊழியம் செய்வதனால்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊழியத்தில் தியாகம், தன்னலம் பாராமை, ஆழ்ந்த அர்ப்பணிப்பு திருச்சபைக்கு இந்த முக்கியமான திருச்சபையினிடத்தில் கடவுள் எதிர்பார்க்கின்ற இந்த மதிப்பீடுகள் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சீடர்களோடு ஆண்டவரே பேசின அந்த உரையாடல்கள், சீடர்களோடு கூட நீர் இருந்த நேரம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உம்மோடு ஐக்கியம் கொள்ள, அதன் மூலமாய் அவர்களுடைய விசுவாச குறைவை நீர் களைந்து ஆண்டவரே அவர்கள் முது தூய ஆவியானவரால் ஆற்றல் பெற்று எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதற்கும் சாட்சிகளாக இந்த சுவிசேஷ பணிக்கென்று நீர் அவர்களை ஏற்படுத்தினீரே. இன்றைக்கு இதை தியானிக்கிற நாங்கள் திருச்சபையாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உம்முடைய அன்பை அறிவிக்கின்ற, உம்முடைய அன்பிற்கு சாட்சிகளாக இருக்கின்ற வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் இதை குறித்து சிந்திக்க எங்களுக்கு நீர் அருள் தாரு சுவாமி. ஊழியம் தேவைதானா? அந்த ஊழியத்தில் நாங்கள் எப்படி பங்கு கொள்ள முடியும் என்கிற சிந்தனைகளை இந்த நாளிலே எங்களுக்கு தந்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்கிற சூழல்களில் ஆண்டவரே, அவருடைய தேவைகளில், அவருடைய சுகவீனங்களில், கஷ்டங்களில் உமது கிருபை அவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை தாரு சுவாமி. எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உடைய சமாதானத்தை தாரும். சுகவீனமாக இருக்கிற திருமதி சரளா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தொடர்ந்து உடைய கிருபைகளை நீ தந்து நல்ல சரீர சுகத்தை நீ தாரு சுவாமி. யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய தொடுதலினாலே அவர்களை நீ பலப்படுத்தும். ஆண்டவரே, உடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த நாளிலும் உலக அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் மத்தியில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவம், ஆண்டவரே, தூய்மை பணியாளர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, இப்படி உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். உடைய கிருபையினாலே தாங்கு சுவாமி. நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த தொற்றை எதிர்கொள்ளவும் அதிலே நாங்கள் வெற்றி பெறவும் ஒரு கிருபையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும். துதிகன மகிமையாவும் மக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். வருகின்ற வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் காணுகிறவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம்.